அன்பான பிதாவே, மேய்ப்பரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் எங்களை வழி நடத்துபவர்களே, உமது பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கக்கூடிய உமது காரியங்களை இந்த செய்தியின் மூலமாக நான் வெளிப்படுத்துகிறேன். அவர்களை நீர் ஆசீர்வதித்து பேசப்படுபவர்கள் ஒவ்வொன்றையும் அவர்கள் மனதில் அவர்கள் புரிந்து கொள்ளுமாறு செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்றைய செய்தியின் தலைப்பு, இயேசு ஏன் பிசாசினால் சோதிக்கப்பட்டார்? பிசாசு ஆதாமை சோதித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிசாசினால் ஏன் சோதிப்பதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்? இந்த செய்தியில் இயேசு கிறிஸ்துவையே சோதித்த போல சாத்தான் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நம்மையும் உலக பிரகாரமான இச்சைகளை தூண்டிவிட்டு விசுவாசிகளை தேவனை பற்றும் விசுவாசத்திலிருந்து வழுகி போக செய்கிறான். விசுவாசி ஆனாலும் சரி, மற்றவர்களானாலும் சரி, சாத்தானுடைய செய்திகளிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துதலே இந்த செய்தியின் நோக்கம். சாத்தான் இன்றும் விசுவாசிகளை எப்படியெல்லாம் மோசம் போக்குகிறான் என்பதை பேதுரு தன்னுடைய முதலாவது நிரூபத்தில் சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 5:8-9. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. இனி இயேசு கிறிஸ்து ஏன் சாத்தானால் சோதிக்கப்படும்படிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்? இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம் என்று முதல் சிருஷ்டியான ஆதாமிற்கு ஒப்பிடப்பட்டு பேசியிருப்பதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் சிருஷ்டித்த நாளிலே மனிதனை தேவனுடைய சாயலும் அவருடைய ரூபத்திலும் தேவன் படைத்தார் என்பதையும் நான் வாசித்திருக்கிறோம். தேவன் தான் பூமியில் படைத்தவைகளை ஆண்டு கொள்ளவும் அவர் பெருகிக் கொள்ளவும் தேவன் ஏதேன் தோட்டத்திலே தான் படைத்த மனிதர்களை ஆகிய ஆதாம் ஏவாரை அவர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1:25-28 வரை இதை நீங்கள் வாசிக்கலாம். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் படைத்த பூமியையும் அதன் மேலுள்ள எல்லாவற்றையும் மனிதனுக்கு ஆளுதல் ஒப்பு கொடுத்தார். சாத்தான் இதை பார்த்து கொண்டே இருந்தான். ஆக எல்லா ஆளுகையும் எல்லா அதிகாரமும் யாருக்கு பூமியில் உள்ள அதிகாரமும் தான் படைத்த மனிதனுக்காகிய ஆதாமிற்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் சாத்தான் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் ஏன் எப்படி தேவன் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதை கண்டதும் அவன் இப்படியாக கண்களை உறுத்தி பார்த்து கொண்டிருந்தான் என்பதற்கு அவன் பாவிக்கு அதிபதியுமாக இருந்தான். அவன் இந்த சாத்தாமை பற்றி 1-2 வார்த்தைகள் சத்தியங்களை அறிந்த பின்பு மேற்கொண்டு படிக்கலாம். சாத்தான் ஏன் தேவனுடைய சிருஷ்டிகளை பாழாக்குவதற்கு துடித்து கொண்டிருந்தான்? 1, விடிவெள்ளியின் மகனாகிய அதிகாலையின் மகனாகிய லூசிஃபர், விடிவெள்ளியாகிய லூசிஃபர் என்று சொல்லக்கூடிய பிரதான தூதனை சாத்தானாக மாறிப்போவதற்கான ஒரு சந்தர்ப்பம் பரலோகத்திலே இந்த பூமிக்கு முன்பாக நடந்தது. பிரதான தூதனான அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியின்
விடிவெள்ளியான லூசிபரை தேவனுக்கு எதிராக அவன் மனமேட்டிமை அடைந்து அதன் நிமித்தம் அவன் தண்டிக்கப்பட்டான். இதனால் கோபம் கொண்ட சாத்தானாகிய லூசிபர், இந்த லூசிபர் சாத்தானாகி எப்பொழுது தேவனால் தண்டிக்கப்பட்டானோ, தேவனுடைய தயையிலிருந்து அவர் கண் மாறியதோ, அவன் லூசிபர் என்ற பெயரிலிருந்து சாத்தான் அல்லது பிசாசு என்ற பெயரை பெற்றுக்கொண்டான். பிசாசு என்பவன் பொய் சொல்பவனும் பொய்க்கு பிதாவாகவும் பாவம் செய்கிறவனாகவும் அவன் இருந்தான். தேவனுடைய கட்டளைகளை அவன் எப்படி ஆதாம் யோவாளை அவன் பாவம் செய்ய வைத்தான் என்றால், தேவன் கொடுத்த கட்டளைகளை அவர்களை மீறச் செய்து, அப்படி அவர்கள் மீறியது நிமித்தம் அவர்கள் பாவியாகி தேவனுடைய சன்னதியிலிருந்து அவர்களை பாவியாக விரட்டி அடிக்கப்பட்டான். இது ஒரு பழிவாங்குதலான ஒரு நிகழ்ச்சி. ஏனென்றால் அவனும் இந்த மாதிரியான ஒரு காரியத்தால் அவன் பழிவாங்கப்பட்டான். அது எப்படி என்பதை பார்க்கலாம். முதலாவது, லூசிபர் தேவனுக்கு எதிராக செய்த பாவமும் அவன் பெற்ற தண்டனையும். ஏசாயா 14:12-15 வரை வாசிப்பீர்களேயானால், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அவன் மனமேட்டிமை அடைந்து எல்லாம் தேவன் இருக்கிறார், அதன் பிறகு நான் தான் இருக்கிறேன், அதன் பிறகு யாருமே கிடையாது, ஆகையால் அவர் செய்வதெல்லாம் எனக்கு தெரியும், அவருக்குள்ள அதிகாரம் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டால் நானும் அவரை போல் ஆகிவிடுவேன் என்று அவன் மனதிற்குள் நினைத்தான். மனதிற்குள் நினைத்த போதே அவன் தேவனுடைய அந்த கிருபையிலிருந்து விடுபட்டு போனான். தேவன் அவனுடைய மகிமை ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிட்டார். லூசிபராக இருந்தவன் சாத்தானாக மாறிப்போனான். எப்படி பிரதான தூதனாகிய லூசிபர் தேவனுடைய சன்னதியிலிருந்து விலக்கப்பட்டானோ, அதே போல ஆதாமியையும் பாவம் செய்து தேவ சன்னதியிலிருந்து அவன் விலகி போக செய்தான். ஆதியாகமம் 3:1-7 வரை வாசிப்பீர்களேயானால், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கிற சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன என்று பொழுது அவர்கள் தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள். எப்படி லூசிபர் தேவனுடைய மகிமை இழந்து பிசாசாக மாறி பூமியிலே தள்ளப்பட்டானோ, அதே மாதிரியாக இங்கேயும் ஆதாம் அவனுடைய மகிமையை இழந்த பொழுது அவர்கள் நிர்வாணியாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், ஓடி ஒளிந்தார்கள், அவர்கள் அத்தி இலையை தைத்து கொண்டார்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கலாம். தேவனுடைய கட்டளைகளை நிராகரித்து சாத்தானின் ஆலோசனையை ஏற்று அதன்படி செயல்பட்டு பாவியான மனித ஜோடி தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்பட்டது. அங்கு இருக்க முடியாது. ஏனென்றால் எப்பொழுது நீ கட்டளையை மீறுகிறாயோ, கட்டளையை மீறுகிறது பாவம். தேவன் கொடுத்த கட்டளை கனியை சாப்பிடக்கூடாது என்பது, அதை சாப்பிட்டாகிவிட்டது.
அதற்கு முன்னால் தேவன் கொடுத்த அந்த கட்டளை அங்கு மீறப்படுகிறது. அதன் பிறகு கிரியை கணிதியை உண்டாகிறான். அவன் யார் கொடுத்த செயலின் தேவனுடைய கட்டளை மீறி யாருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டான்? சாத்தானுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டான். ஆகையால் அவன் பாவியாகி அவன் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய சன்னதியிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டான். அதை ஆதியாகமம் 3:21 24 வரை வாசிப்பீர்களே, ஆனால் தெரியும். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடிராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். மேலும் எப்பொழுது அவன் தேவனுடைய அந்த கட்டளையை மீறி சாத்தானுடைய கட்டளையை அவன் ஆமோதித்து ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவனுக்கு அடிமையாகி போனான் என்பது தேவனுடைய நியமம். அது ரோமர் 6:16 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நியமத்தின்படி அவனுடைய ஆளுகை அதிகாரம் எல்லாமே யாருக்கு? சாத்தானுக்கு போய்விடுகிறது. வாசியுங்கள் ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இனி தேவன் ஆதாமை பாவத்திற்குட்படுத்தியவன் மனிதனான ஒரு மீட்பராலே பழிவாங்கப்படுவான் என்பதை அங்கு சொன்னார். ஆதியாகமம் 3:15 வாசிப்பீர்களேயானால், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இங்கு 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று உனக்கும் ஸ்திரீக்கும் என்றும் பாவி, அதாவது பாம்பு, அதாவது சர்ப்பத்தினுடைய எல்லா சர்ப்பத்திற்கும், இப்போ இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லா பாம்புகளுக்கும், ஸ்திரீயிலிருந்து பிறக்கக்கூடிய சந்ததிகளான எல்லா மனிதர்களுக்கும் பகைமை உண்டாகுவேன். இன்னைக்கு எந்த பாம்பை பார்த்தாலும் மனிதன் அடித்து கொள்ளத்தான் செய்வான். அடுத்ததாக உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இங்கு உன் வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தானுடைய பிரதிநிதிகள். அது அந்த கிறிஸ்து வரை போகும். அது இங்கு அவள் வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய அனுக்கிரகத்தினால் மீட்பர் வெளிப்பட்ட பொழுது ஸ்திரீயின் கன்னி மரியாளுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட பொழுது அந்த ஸ்திரீ என்று சொல்லப்படக்கூடியவள் அந்த கன்னி மரியாளை குறிப்பதாக இங்கு இருக்கிறது. அப்போது இங்கு 2 காரியம் நடக்கிறது. ஒன்று, அந்த மனிதனை நீ கொண்டு போடுவாய், அந்த மனிதனோ மீட்பராக வரக்கூடிய அந்த மனிதனோ உன்னை கொண்டு போடுவான் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கு. 2 பேருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ இதுவரைக்கும் செய்த காரியத்தினால் நீ மரணம் அடையக்கூடிய வேண்டி வரும். ஆனாலும் நீ அந்த யார் உன்னை மரணமிக்க போகிறார்களோ அவர்களை நீ கொண்டு போடுவாய் என்றும் இங்கு சொல்லப்பட்டிருக்கும். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அதன் மேலுள்ள காரியங்கள் அவனுக்கு தெரியாது. தேவனுடைய திட்டப்படி காலம் நிறைவேறிய போது ஏதேன் தோட்டத்தில் தான் வாக்கு கொடுத்தபடி மீட்பரை அனுப்பினார். வாக்கு கொடுத்துட்டார். ஆதியாகமம் 3:15 நான் ஒரு மீட்பரை அனுப்புவேன். அதன்படி அந்த திட்டப்படி, அவருடைய திட்டப்படி எப்பொழுது அது நிறைவேற்ற வேண்டிய காலம் வந்ததோ அப்பொழுது மீட்பர் பூமிக்கு அனுப்பப்பட்டார். அந்த அவர் அனுப்பக்கூடிய சமயத்திலே மனிதகுலம் எப்படி இருந்தது என்பதை பார்ப்பீர்களேயானால் ஆதியாகமம் 5:1-3 வரை வாசிப்பீர்களேயானால், ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தெய்வ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின் படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். மனிதன்
தேவ சாயலாக படைக்கப்பட்டவன் இப்பொழுது பாவ சாயலாக இருக்கிறான். அந்த பாவ சாயலும் அவன் சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு அவர் ஆசீர்வதித்து எல்லாம் பண்ணினார். ஆனால் இப்பொழுது அவன் பாவ சரீரம் உடையவனாகவும் பாவ சாயலாகவும் இருக்கிறான். அவனை மீட்டெடுப்பதற்காக அவர் ஒரு மீட்பரை அனுப்புகிறார். ஆதியாகமம் 5:1-3 வரை வாசித்திருப்பீர்கள். வாசித்தால் இது விளங்கும். பாவம் செய்து ஏதோன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட ஆதாம் பாவ சாயலாகவும் மனித ரூபமாகவும் விழுந்தான். அவனிலிருந்து வந்த வம்சத்தார் அனைவரும் பாவ சாயலாகவும் மனித ரூபத்திலேயும் இருந்தனர். மனித ரூபம் என்று இருப்பது தேவனுடைய ரூபம் என்று ரூபம் இல்லாத ஆவிக்குரிய ரூபம். இனி ஆனால் மனிதனை சாத்தானிலிருந்து மீட்பவர் தேவ சாயலுடையவராகவும் பலியாக அங்கீகரிக்கப்பட்ட சரீரமும் உடையவராக இருக்க வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும் அந்த பலியாவதற்கு அங்கீகாரமானப்பட்ட சரீரம் கிடையாது. இந்த சரீரங்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டன மண்ணிக்கே போகும். இந்த சரீரம் பலியாக ஒடுக்கப்படுவதற்கு தேவனால் அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. ஒரே ஒரு சரீரம். அது எபிரேயர் 10:5 வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் நான் போகிற என் பூமிக்கு எனக்கு ஒரு சரீரம் கொடும். அந்த சரீரம் தேவனால் கொடுக்கப்பட்ட சரீரம். அந்த சரீரத்திலேயே அவர் கன்னிமரியாளுடைய அந்த கருவில் இருந்து வந்தார். அந்த சரீரம்தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட சரீரம். அது மனித சரீரத்துக்கு மாறுபட்ட சரீரம். பிலிப்பியர் 2:6-8 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடியன பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இங்கு திரியேக தேவனில் ஒருவரே இங்கு மனிதனாக வந்தார். அவருக்கு தேவனுடைய சரீரம் கொடுக்கப்பட்டது. அவர் உள்ள சரீரத்தில் ஓடின இரத்தம் பாவ மன்னிப்பை ஏற்படுத்தக்கூடிய இரத்தமாக இருந்தது. இந்த மூன்றும் உடையவராக அவர் பூமியிலே அவதரித்தார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:6-8 வரை. மனிதர்களையும் மரித்தவருடைய ஆத்துமாக்களையும் சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கினார். எப்படி விடுதலையாக்கினார்? பூமிக்கு அனுப்பப்பட்ட கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட தலையாய கடமைகள் 3 தலையாய கடமைகள் உண்டு. 1, சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து மனிதர்களை விடுவிப்பது, சாத்தானை தன் மரணத்தினால் அழிப்பது, ரட்சிக்கப்பட்டவர்களும் தன்னை விசுவாசிப்பவர்களும் சேர்த்து கொண்டு அர்மகதோன் நடக்கும் யுத்தத்தில் சாத்தானோடு திரும்பவும் யுத்தம் செய்ய வருவது. இந்த 3 காரியங்களையும் அவர் செய்தார். 1, அவர் சாத்தானுடைய பிடியிலிருந்து மனிதர்களை விடுவித்தார். எபிரேயர் 2:14-15 வாசிப்பீர்களே. ஆனால் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இனி சாத்தானுடைய இந்த 3 அடுத்ததாக இந்த அர்மகதோன் யுத்தத்தில் பங்கெடுப்பதற்காக அவர் இந்த அர்மகதோன் யுத்தத்திற்கு தன்னால் எடுத்துக்கொள்ளப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களோடும் அந்த யுத்தத்திற்காக அவர் வருகிறார். இது சகரியா 14:7-9 வாசிப்பீர்களே. ஆனால் ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும்.
இங்கு 1000 ஆண்டு அரசாட்சி சொல்லப்பட்டிருக்கும். இங்கு எப்பொழுது அர்மகதோன் யுத்தம் முடிகிறதோ அதன் பிறகு 1000 ஆண்டு அரசாட்சி காலம் இயேசுவினுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் என்ன நடக்கும் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 14:7-9. அது தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் இந்த யுத்தத்திற்கு சகரியாவிலே சொல்லப்பட்ட யுத்தத்திற்கு வருபவர்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களோடு கர்த்தர் கூட யுத்தத்திற்கு வருவார் என்று சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கும். இனி சோதனைக்குட்படுத்தும் முன் செய்தியின் தலைப்பு ஏன் சோதிக்கப்பட்டார் என்பதற்கு வருகிறோம். ஆதாமிற்கு பதிலாளாக சிலுவையில் மரித்த தயாராக வந்தபொழுது ஆதாமை போல் 2ஆம் ஆதாமும் சாத்தான அடிமையாகி போகிறாரோ அல்லது சாத்தானை வெற்றி பெறுவாரோ என்பதை அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன் அறிந்து கொள்ளும்படியாக, எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக சாத்தானிடம் ஒப்படைக்கப்பட்டார். சாத்தானிடம் ஒப்படைக்கப்பட்ட பொழுது ஒன்று முதல் ஆதாம், அடுத்த ஆதாம். அவனுக்கு ஒப்பான். அவன் பாவம் செய்வதற்கு முன்னால் எப்படி இருந்தானோ அதே மாதிரியாக இன்று இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக இருக்கிறார். அந்த முதல் ஆதாமை அவன் தோற்கடித்து விட்டான். அவர்களுக்கு பாவ இச்சை உண்டாக்கி அவர்களை தேவ சந்தையிலிருந்து விழுந்து போக செய்தான். அதன் விதமாக அவர்கள் தோற்று போனார்கள். இனி 2வது ஆதாமாக ஒருவர் வருகிறார். அவர் பூமியிலே சுவிசேஷ ஊழியத்தையும் ராஜ்யத்தையும் ஸ்தாபிப்பதற்கு வந்திருக்கிறார். அவரும் சாத்தானை போல் தோற்று போவாரோ அல்லது தனது ஊழியத்தை செய்வாரா என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளப்படுவதற்காக சாத்தானால் அவர் சோதிப்பதற்கு கொடுக்கப்பட்டார். அங்கே என்ன நடந்தது? முதலில் நடந்த ஆதாம் தோற்று போனான். 2வது நடந்த ஆதாம் தோற்று போகவில்லை. மத்தேயு 3:13-17 வரை வாசிப்பீர்களே ஆனால், அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. டிக்ளரேஷன் பை த காட். கடவுள் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது அவர் எப்பொழுது ஞானஸ்தானம் எடுத்தாரோ, இங்கே ஞானஸ்தானத்தை பற்றி நீங்கள் யோவான் 1:33 வாசிப்பீர்களே ஆனால், ஞானஸ்தானத்தை கொடுக்க சொன்னவரே தேவன் என்று இருக்கும். தேவனால் கட்டளையிடப்பட்டது ஞானஸ்தானம். ஆகவே தான் இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்த பொழுது அவரை தேவன் மேசியாவாக அங்கீகரித்தார். ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல் உட்கார்ந்திருந்து அவரை அபிஷேகம் பண்ணி அவருடைய ஊழிய பாதையிலே நடத்தினார். இவைகளெல்லாம் அந்த மத்தேயு 3:13-17 வரை வாசித்ததிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அடுத்ததாக எப்படி சாத்தானால் சோதிக்கப்பட்டார் என்பதை மத்தேயு 4:1-10 வரை வாசிப்பீர்களே ஆனால், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக,
என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். 40 நாள் உபவாசத்திற்கு பிறகு என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த 40 நாள் உபவாசம் ஒருவன் இருக்கும் பொழுது, அவன் ஆகாரம் எதுவும் எடுக்காமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருக்கும் பொழுது, அவன் உள்ளாக இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் லிக்விட், அதுபோக டெம்டேஷன், அதாவது அவரை டெம்டேஷனுக்குள்ளாகக்கூடிய காரியங்களும் அவரிலிருந்து போய்விடும். அவர் குழந்தையை போல் ஆகிவிடுவார். எந்த விதமான நிறைய நல்லா ஒருத்தன் மாம்சமெல்லாம் சாப்பிட்டா தான் அவனுக்கு சும்மா இருக்கக்கூடாது. சாப்பிட்ட பிறகு வயிறு நடந்து ஏதாவது தப்பான காரியம் செய்ய வேண்டும் என்று போதும். 40 நாள் உபவாசம் இருந்து வாரவர் கண்ணை மட்டும்தான் திறந்து பார்த்துருப்பார். அவருக்கு எந்த விதமான பலமும் எந்த விதமான பாவ காரியங்களையும் செய்வதற்கான எந்த திராணியும் அவர் உடம்பில் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் அவர் சோதிக்கப்பட்டார். அவைகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். 3 சோதனைகள் நடந்தது. முதலிலே அவன் சொல்லுவான் அவரை பார்த்து, நீர் தேவனுடைய குமாரனே. ஆனால் அவனுக்கு தெரியும் இது தேவனுடைய குமாரன். அது டிக்ளரேஷன் ஆகி அவர் தேவனாலேயே அனுப்பப்பட்டு வந்திருக்கிறார் என்பது தெரியும். அதை அவருக்கு சொல்லி காண்பிக்கிறான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ இந்த கல்லை அப்பமாக்கும். அவன் சொன்னபடி இவர் கேட்க இவருக்கு நான் தேவனுடைய குமாரன் தான், இப்போவே கல்லை நான் அப்பமாக மாற்றுகிறேன், இப்படி செயல்படுகிறானா? நிதானித்து வேதத்தின் அடிப்படையில் செயல்படுகிறாரா என்பது தான் இங்கு நடந்த சோதனை. அவர் ஒவ்வொரு தடவையும் அவன் சோதித்த பொழுது முதலில் அப்பமாக்க சொல்லுவான். அதன் பிறகு மலையில் உப்பரிகள் மேல் கொண்டு நடத்துவான், மலையின் மேல் கொண்டு நடத்துவான். எல்லா சமயங்களிலும் அவனுக்கு பிரதியுத்தரமாக அவர் வேதத்தையே சொன்னார். இந்த கம்பாரிசன் பண்ணி பார்ப்பீர்களே ஆனால் எப்பொழுதும் அந்த சாத்தான் உபயோகப்படுத்தக்கூடியது 3 காரியம். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்று வரைக்கும் அவன் அதைத்தான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான். இங்கே எப்படி நடந்தது பாருங்கள். மாமிச இச்சை, கண்களின் இச்சையின்படி ஏதேன் தோட்டத்திலே என்னது கனியை பொறுத்து சாப்பிட்டது, கனி அழகாக இருந்தது பார்ப்பதற்கு என்றெல்லாம் அதை பற்றி சாப்பிட்டதை சொல்லுகிறது. ஆனால் இங்கு வனாந்திரத்தில் கல்லுகளை அப்பமாக்கியதை பற்றி இங்கு பேசப்படுகிறது. அடுத்த ஜீவனத்தின் பெருமை, அவர்களை அங்கு ஏதேன் தோட்டத்திலே நீங்கள் தேவர் புலையில் ஆகிவிடுவீர்கள், நீங்கள் மனுஷர் மாதிரியே இருக்க மாட்டீங்க, தேவர்களாகி விடுவீர்கள் என்று உசுப்பேத்தினான். ஜீவனத்தின் பெருமையை அவர்களுக்கு கொடுத்தான். ஆனால் இங்கு இவருக்கு என்ன சொன்னான்? நீ தாழ குதியும், எல்லோரும் உம்மை ஏந்தி கொண்டு போவார்கள், அப்படியானால் இவர் பெருமை அடைந்து விடுவார் என்பதாக சொல்லுகிறான். அடுத்ததாக என்ன சொல்லுகிறான்? இதோ நான் காணுகிற எல்லா ராஜ்யம், இதே ஆதாம் தான் எனக்கு எல்லாமே கொடுத்தான், ஆளுகை, எல்லா ஆளுகையும் நான் உமக்கு கொடுத்து விடுகிறேன், ஆனால் நீர் எனக்கு மட்டும் பணிந்து கொண்டிரும் என்று அவன் சொல்லுகிறான். இதில் ஜீவனத்தின் பெருமையும் அங்கே ஏற்படுகிறது. இதிலிருந்து அவன் சாத்தானை தோற்கடிக்க முடியவில்லை. அவர் ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுத்து கொண்டே வந்தார் என்பதை நீங்கள் இப்பொழுது வாசித்ததிலிருந்து அறிந்து கொண்டீர்கள். ஆகையினால் அதற்கு மேலாக அவன் ஒன்றும் செய்ய முடியாமல் அவரை விட்டு ஓடிப்போனான் என்று 11வது மத்தேயு 4:11 சொல்லப்பட்டிருக்கும். அன்பான பிதாவே, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, எப்படி 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து தன்னை சோதிக்க வந்த சாத்தானிடமிருந்து தன்னை காப்பாற்றியது மட்டுமறிந்து அவனை தோற்கடித்து போட்டாரோ, அதே மாதிரியான திறனையும் அறிவையும் உமது பிள்ளைகளுக்கும் அவரை விசுவாசிகளுக்கும் கொடுக்கும்படியாக உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். நீர் அப்படி செய்வீர். அந்த சாத்தான் எங்களிடம் வர முடியாமல் அவர்களை அந்த சக்தியினாலே இந்த எவ்வளவு பெரிய விசுவாசம் எங்களுக்கு தேவையோ அவைகளையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து அவன் எதிர்த்து நிற்கும்படியான காரியத்தை செய்யும்படியாக நீர் எங்களை பலப்படுத்துவீர் என்ற இந்த ஒரு வேண்டுகோளையும் அதன்படி நீ செய்ய போவதற்காகவும் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமீன்.